நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் சொல்ல போற விஷயம் இப்ப குழந்தைங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் பையன் சரியா சாப்பிடல, உட்கார சாப்பிட மாட்டேன்றாலும் ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட வரைக்கும் ஃபோன் கொடுத்தேன். அதுவே சாப்பிடறதுக்கு அவனுக்கு 1 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட வச்சுட்டோம்னா ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. 2-2.5 வயசுல அவங்ககிட்ட வித்தியாசம் இருந்தது. போன திருப்பி வாங்கினா ரொம்ப வெறித்தனமா கத்துறா, ரொம்ப அழுதுச்சு அடம் பிடிச்சு பண்ணா. அப்புறம் பெரிய பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக டைம் கொஞ்சம் அவன் படிக்க வைக்க தொலை பண்றான்னு கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா அவன் கையில போன் கொடுக்க வேண்டியதா இருந்தது. போனுக்கு இன்னும் ரொம்ப அடிமையாயிட்டா. பேசுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. எல்லாமே அடம் பிடிச்சு சாதிக்க ஆரம்பிச்சுட்டான். 2.25 வயசுலதான் அம்மானே கூப்பிட்டான். அப்புறம் எல்லாம் ரொம்ப சுத்துற பொருள் எல்லாம் ரொம்ப நின்று பார்க்க ஆரம்பிச்சான். அந்த பார்த்துட்டு இருக்கும் போது அவன் அந்த இடத்துல நின்று நம்ம நகர்த்தவே முடியாது. ரொம்ப வெறித்தனமா நின்று பாப்பா சுத்தவே பார்த்துட்டு இருப்பான். நம்ம என்ன சொன்னாலும் அவன் காதலையே விளையாடி நம்மளை கவனிக்கவே மாட்டான். அப்புறம் ரொம்ப எனக்கு சந்தேகம் ஆச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் காமிச்சோம். டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க லைட்டா ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 4.5 வயசுல அக்ஷரா தெரப்பி சென்டருக்கு கூட்டிட்டு போனோம். அசஸ்மெண்ட்ல அவனுக்கு 2.5 வயசு மெச்சூரிட்டி தான் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க சாதிக்காம. அப்புறம் அவனுக்கு தெரப்பி தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. 15 நாள் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி கூட்டிட்டு வாங்க, தெரப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஃபோன் கொடுக்க வேண்டாம், கண்டிப்பா ஃபோன் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. 15 நாள்லயும் எங்களுக்கு அவனை பார்க்கும்போது ஒரு புது பையனை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த அளவு எங்களை அவனோட பார்வை எங்க மேல விழுந்தது. நாங்க சொல்றதாக கவனிக்க ஆரம்பிச்சாங்க. டயட்டே அவ்வளவு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது. அப்புறம் 1 வருஷம் ஓடி ஸ்பீச் ரைட்டிங்னு அக்ஷரா தெரப்பி சென்டருக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப என் பையன் ரொம்ப நார்மல் ஆயிட்டான். நல்ல ஸ்கூல்ல படிக்கிறான், நல்லா பேசுவான், நல்ல பிரில்லியண்டா இருக்கான். எந்த வித்தியாசமும் யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியல. நானும் பசங்க நல்லது பண்றேன்னு நினைச்சுதான் போனை கொடுத்தேன். ஆனா அதனால அவன் இவ்வளவு நாங்க மன கஷ்டப்பட்டிருக்கோம், அவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். இதை கேட்டா ஒரு 100-2 பேராவது குழந்தைங்க கையில போன் கொடுக்கறத நிறுத்தினாலும் அந்த பொண்ணு என் பையனை இன்னும் நல்ல பேரோடு புகழோடு வாழ வைக்கிறேன்னு நம்புறேன். அதனாலதான் இந்த போன் கொடுக்கறத பத்தி கொஞ்சம் யோசிங்க. போன் கொடுக்கறதுனால பசங்களோட லைஃபே இந்த மாதிரி நிறைய வேஸ்டா போகுது.